ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளியால் மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மக்களவையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் அளித்தார். அவருடைய விளக்கத்தை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்கள் எழுப்பிய நிலையில் மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் தலைமைச் செய்தியாளர் கணபதி. அவரோடு பேசலாம். கணபதி, மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த வர்த்தக ஒப்பந்தம் குறித்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அளித்த விளக்கத்திலே மிகவும் முக்கியமாக விவசாய மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு இந்த ஒப்பந்தத்தால் பாதிப்பு ஏற்படாது என தெரிவித்திருக்கிறார். வர்த்தக ஒப்பந்தத்தின் விவரங்கள் இதுவரை வெளிவராத நிலையிலே அமெரிக்கா வரியை குறைக்கிறது, 18% வரி குறையப் போகிறது என்கிற தகவல் மற்றும் இந்தியாவும் அமெரிக்காவின் பல்வேறு பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கும், வரியை குறைக்கும், மேலும் அமெரிக்க பொருட்களை கூடுதலாக இறக்குமதி செய்யும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் நிலையிலே விவரங்கள் வெளிவராத நிலையில் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் இந்த ஒப்பந்தத்தால் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. அத்தகைய சூழ்நிலையில்தான் பியூஷ் கோயல் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் இந்த ஒப்பந்தத்தால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவித்திருக்கிறார். ஒப்பந்தத்தின் விவரங்கள் இறுதி செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பியூஷ் கோயல் மக்களவையிலே அறிக்கை வெளியிடுவதாக இருந்தது. ஆனால் நேற்று ராகுல் காந்தியை மக்களவையில் பேச அனுமதிக்கவில்லை என கடுமையான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதன் காரணமாக பியூஷ் கோயலால் நேற்று மக்களவையில் அறிக்கை வெளியிட இயலாத சூழல் ஏற்பட்டது. நேற்று மக்களவையிலே மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் 7 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வெங்கடேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அத்தகைய கடுமையான மோதல் போக்கு காரணமாகத்தான் இன்றும் மக்களவையிலே காலை முதலே அமளி நிலவியது. முதலில் அவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட அவை மீண்டும் கூடிய போதும் பியூஷ் கோயல் பேசிய சமயத்திலே காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு தொடர் முழக்கங்களை எழுப்பினார்கள். இதனால் அவையை நடத்த முடியாத சூழல் இருப்பதாக குறிப்பிட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா அவையை ஒத்திவைத்தார். வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் அளித்த நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அதனை ஏற்க மறுத்து முழக்கம் எழுப்பிய நிலையில் அவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.